விமர்சனம். ஏங்க இந்த கரூர் சம்பவம் நடந்து இப்படி ஒரு துயரத்தில் தளபதி கச்சேரி பாட்டு அவசியமா அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. இல்லை எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. பொதுவாக நான் சொல்கிறேன், ஒரு படம் எடுத்தாச்சு, அந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த எதிர்பார்ப்புக்கான காரணம் விஜய் இது என்னோட கடைசி படம் ஆணித்தரமாக சொல்லியாச்சு. அதில் கடைசி படம் அப்படின்னு சொல்லியாச்சு. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள், இந்த பாட்டே தீபாவளி அன்னைக்கு வர வேண்டியது தான். தளபதி கச்சேரி தீபாவளி அன்னைக்கு வர வேண்டியது. விஜய் வேணான்னு சொல்லியாச்சு. வேணாங்க, இந்த சம்பவம் நடந்திருக்கு, வேணாம் அப்படின்னு. இந்த கடைசி வரைக்கும் இந்த பாட்டை விடாமல் இருந்தால் அப்புறம் என்ன ஆகிறது? ப்ரொடக்ஷன் நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு 350-400 கோடி ரூபா அந்த படத்துக்கு செலவு பண்ணியிருக்காங்க. அது விஜயோடைய கடைசி படம். அந்த படத்தை திரும்பி எடுக்கணும். அதுக்கான ப்ரீ பிஸ்னஸ் என்னன்னு இப்போ இந்த வீடியோவிலே பார்ப்போம். முக்கியமான ஒரு விஷயம், வேணான்னு சொல்லிட்டு இந்த டேட்டில் இந்த பாட்டை வெளியிட போகிறோம் அப்படின்னு அந்த கேபிஎன் நிறுவனம் சொன்னப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ப்ரோமோ ஆரம்பிப்பாங்க இல்லைங்களா, 6 மணிக்கு பாட்டு வருதுன்னா வெடிகாலத்துலேருந்து ஆரம்பிப்பாங்க. தளபதி கச்சேரி இதெல்லாம் வரப்போகுது. அப்புறம் 8 மணிக்கு ஒரு அப்டேட் கொடுப்பாங்க. அப்புறம் 11 மணிக்கு ஒரு அப்டேட் கொடுப்பாங்க. இந்த ஐப்பை ஏற்றுறதுக்கு விஜய் சொன்னதுன்னா எந்த ஐப்பை ஏற்றாதீங்க, நம்ம கேள்விப்பட்டது பாட்டை டைரெக்டாக ரிலீஸ் பண்ணுங்கள். அது ரசிகர்கள் மக்கள் இதெல்லாம் பார்த்துப்பாங்க. நீங்கள் எதையுமே பண்ணாதீங்க, எந்த கொண்டாட்டமும் பண்ணாதீங்க, அது பாட்டு நடக்கட்டும் அப்படின்னு. இதுக்கு சொல்கிறேன்னா இதில் ஒரு விமர்சனம் வருது. குறிப்பாக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படம் டேபிள் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட 500 கோடி ரூபா அடிச்சிருச்சு.